சஞ்சனா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுவாதி, வயது 37 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியர் செட்டியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதன ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஒரு ஜவுளி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு 2 பேருமே சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் நல்லா படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளை தேவை, குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நகை லேண்டு இதுன்னு சொத்து சுகன்ட்டு நல்லா லக்ஸரியான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்றதால நல்லா செல்வாக்காகவே வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக 2 இடத்துல ஜவுளி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஃபினான்ஸ் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கடையில் லைஃப் லாங் இருந்துட்டாலும் போதும், வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 37 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஊர் பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதனம் ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஜுவல்லரி கடை வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. நகை கடை நல்லா வச்சு நல்ல ஒரு வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காது, சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருந்தா தான் சொல்லியிருக்காங்க. தனிமையில் பேருக்குன்றதால லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நான் தன்னை போலவே நல்லா படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.